இன்றைய அதிமுக இதற்கு மேல் கூட்டணி கட்சிகளை கட்டமைக்கக்கூடிய பணியிலே, அந்த பணிக்கு அது பாஜகவைத்தான் சார்ந்திருக்கிறது. அதிமுக சுயமாக எந்த ஒரு கட்சியும் உள்ளே இழுக்கக்கூடிய நிலையில் அதனுடைய பேர வலிமை இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு அதிமுக எந்த கட்சியாவது தேடி போய் அந்த கட்சியின் வீட்டு கதவை தட்ட வேண்டுமே தவிர, அதிமுக கதவை கட்சிகள் தேடி வந்து தட்டிய காலம் மலையேறிவிட்டது. அதற்கு காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி சந்தித்த மோசமான தோல்வி. ஆகவே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பெரிதும் சார்ந்திருக்கிறது. அதைத்தான் நான் கூட என்னுடைய பார்வையாக என்னுடைய கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு முடிவெடுக்கிறேன், டிசம்பர் இறுதியில் என்னுடைய முடிவை தெரிவிப்பேன் என்று திரு டிடிவி தினகரன் கூறுவதும் திரு ஓபிஎஸ் கூறுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விதித்த கெடுவாக மட்டும் நான் பார்க்கவில்லை. அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் சேர்த்து விதிக்கப்பட்ட கெடு என்றுதான் நான் பார்க்கிறேன். என்ன சொல்ல வராங்க? நானும் விஜய் அவர்களோடு இணைந்திருவேன் சொல்றாங்களா? அப்படி அல்ல. அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற இவர்களுடைய குரலை பாரதிய ஜனதா ஆதரிக்கிறது. ஆனால் அதற்கான முயற்சிகளை பாரதிய ஜனதா எடுக்கும் போது அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. அதுதான் யதார்த்த நிலை. முயற்சிகள் என்றால் என்ன முயற்சி? இவர்களை திரும்பவும் அதிமுகவில் இணைத்து பழைய அதிமுகவாக வலிமைப்படுத்துவது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இல்லை. யாருடைய பேச்சையும் ஏற்க மறுக்கிறார். வெளியே இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களை விடுங்கள், உள்ளே இருக்கக்கூடிய திரு வேலுமணி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு சி வி சண்முகம் இவர்களெல்லாம் மன்றாடி பார்த்தும் அந்த கோரிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுத்து, கட்சி தோற்றாலும் பரவாயில்லை, இந்த கட்சி தன் கைப்பிடிக்குள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே பாரதிய ஜனதா அழுத்தம் கொடுத்தால் மட்டும் அவர் மாறிவிடுவார் என்று நான் பார்க்கவில்லை. ஆனால் பாரதிய ஜனதாவின் தயவு டாக்டர் ராமதாஸையும் அன்புமணியும் ஒன்று சேர்ப்பதற்கு எடப்பாடிக்கு தேவைப்படுகிறது. பாஜக தயவை பயன்படுத்திக் கொள்வாராம், ஆனால் பாஜக சொல்வதை கேட்க மாட்டாராம். இது எப்படி இருக்கிறது?